சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டான் போலே. எம்பெருமானார் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்வை எம்பெருமானாரிடமே விண்ணப்பிக்கிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. மதுரையிலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனத்துடன் இருப்பதுதான் அழகர் மலையும் அழகர் கோயிலும். திருமாலிருஞ்சோலை என்று வைணவர்களால் அழைக்கப்படும் இக்கோயில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்று. கண்ணுக்கு குளிர்ச்சியாக சுற்றிலும் வயல்வெளிகள் பசுமையுடன், நோய்களை எதிர்க்கும் மூலிகை காடுகள், ஜிலு ஜிலுவென்று குளிர்காற்றும் மூலிகை வாசமும் நம் உடலுக்குள் இறங்கி புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். இயற்கையின் மற்றொரு அதிசயம் இங்குள்ள தெய்வீகமான நூப்புர கங்கை. மக்கள் இயற்கையுடன் இணைந்து வாழவும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் அக்காலத்தில் மலைகளிலும் அடர்ந்த வனங்களிலும் ஆலயங்களை கட்டினார்கள். எங்கும் இல்லாத சிறப்பாக திருமாலிருஞ்சோலையில் ஸ்ரீ கள்ளழகராக அவதாரம் எடுத்து எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள். தங்கு சக்கரம், வில், வாழ், கதை என பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகிறார். அது மட்டுமன்றி இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது. பக்தர்களிடம் இருந்து அபயக்குரல் வந்தால் கன நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே வைத்திருக்கிறார் பெருமாள். இந்த திருமாலிருஞ்சோலை க்ஷேத்திரத்தில் சர்வதாரி வருடம் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் வாமனர் என்னும் நித்திய சூரியின் அம்சமாக பூர்வசிக ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண குலத்தில் காஷ்யப கோத்திரத்தில் அவதரித்தவர்தான் திருமாலை ஆண்டான். திருமாலை ஆண்டான் என்பது இவர்களுக்கு வம்ச பரம்பரையாக வரும் பட்டப்பெயர். இவருடைய திருநாமம் ஞானபூர்ணர் என்பது. ஆச்சாரியன் அளவந்தார், சிஷ்யர்கள் எம்பெருமானார் கிரந்த காலக்ஷேப சிஷ்யர். திருமாலிருஞ்சோலை ஒரே வனாந்திர பகுதி. மரங்கள் அடர்ந்து வளர்ந்து இருப்பதால் சோலைக்கு செல்லும் வழி ஒரே இருட்டாகத்தான் இருக்கும். சில சமயங்களில் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வழிகாட்ட கைங்கரியக்காரர்கள் திருவடி பந்தம் பிடித்து கொண்டு அவருக்கு முன்னால் வழிகாட்டி கொண்டு செல்வார்கள். இவர்களுக்கு திருவடி பிச்சன் என்று பெயர். திருமாலிருஞ்சோலை அழகர் கோயிலில் தினமும் இரவு அர்த்தஜாம பூஜையை முடித்துவிட்டு திருமாலை ஆண்டான் சுவாமி தன் திருமாளிகைக்கு திரும்புவார். அவருக்கு வயதாகிவிட்டதால் கண் பார்வை மங்கியது. இதனால் திருமாலை ஆண்டான் தனக்கு இருட்டில் வழிகாட்டுவதற்காக சுந்தரராஜன் என்ற பெயர் கொண்ட ஒரு திருவடி பிச்சனை வைத்திருந்தார். ஒரு நாள் பகவத் ஆராதன கைங்கரியம் முடித்து அர்த்தஜாம ஆராதனமும் முடிந்துவிட்டு தன் திருமாளிகை செல்ல ஆயத்தமான பொழுது திருவடி பந்தம் பிடிக்கும் சிஷ்யனை காணவில்லை. அக்காலத்தில் கைங்கரியம் செய்யும் அடியார்களையும் சிஷ்யனாக வரிப்பது வழக்கம். திருமாலையாண்டான் திருவடி பந்தம் பிடிக்கும் அந்த சிஷ்யன் பெயரை ஒரு முறைக்கு இருமுறை சுந்தரராஜா என்று அழைத்தார். உடனே கையில் திருவடி பந்தத்துடன் வந்து, சுவாமின், அடியேன் வந்துள்ளேன் என்று சொல்லி அவருக்கு முன்னால் வழிகாட்டி கொண்டே சென்றார். திருமாலையாண்டான் திருமாளிகை வந்தவுடன் அவரிடம், சுவாமி, அடியேன் திரும்பி செல்ல நியமம் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி திரும்பிவிட்டார். மறுநாள் அதிகாலை திருவடி பந்தம் பிடிக்கும் திருவடி பிச்சான் சுந்தரராஜன் திருமாலையாண்டான் திருமாளிகைக்கு சாஷ்டாங்கமாக அவரை வந்து சேவித்து, சுவாமின், அடியேன் தெரியாமல் உமக்கு திருவடி பந்தம் பிடிக்கும் கைங்கரியத்தில் நேற்று அபச்சாரம் செய்துவிட்டேன். தயவு கூர்ந்து அடியேனை மன்னித்து அருள வேண்டும் என்று கூற, திருமாலையாண்டான், என்ன சொல்கிறாய், என்ன அபச்சாரம் செய்தாய் என்று கேட்க, சுவாமி, நேற்று மாலை உடல் அசதியால் மாலையில் இருந்து இரவு வரை நன்கு தூங்கிவிட்டேன். அதனால் தேவரீருக்கு திருவடி பந்தம் பிடித்து வழிகாட்டும் கைங்கரியத்திற்கு நேற்று வர முடியவில்லை. சுவாமி, தேவரீர் நேற்று வனாந்தர இருட்டில் விளக்கு இல்லாமல் எப்படி இந்த திருமாளிகை வந்து எழுந்தருளினீர் என சுந்தரராஜன் கேட்க, நீதானே எப்பொழுதும் போல் நேற்றும் எனக்கு திருவடி பந்தம் பிடித்து வந்தாய், திருமாளிகை வந்தடைந்தவுடன் விடை பெற்றுக் கொண்டு போனாயே என்று சொல்ல, சுவாமி, அடியேன் வரவே இல்லை என்று சுந்தரராஜன் மறுத்தார். அப்பொழுதுதான் திருமாலையாண்டானுக்கு தெரிந்தது, நேற்று பந்தம் பிடித்து வந்தவன் தன் சிஷ்யனான இந்த சுந்தரராஜன் அல்ல, சாக்ஷாத் ஆதி மூலமான அந்த சுந்தரராஜனே என உணர்ந்து உடனே திருமாலிருஞ்சோலை சென்று, சுவாமியே, தேவரீரே, நேற்று திருவடி பந்தம் பிடிப்பவனாக வந்து இந்த அடியவனுக்கு நீரா வழிகாட்டினீர் என அழகர் திருவடிகளை பிடித்து கொண்டு கதறி அழுதாராம் திருமாலையாண்டான். சிஷ்யனாக வந்து திருவடி பந்த சேவை செய்ததால் திருமாலையாண்டான் பரமபதித்ததும்
அவருக்கான இறுதி காரியங்களை அழகர் தன் பரிவாரங்களை கொண்டு செய்கிறார். திருமாலை ஆண்டான் பரமபதித்த நாள் ஐப்பசி மாதம் வளர்பிறை துவாதசி திதி. அதனால் தான் அழகர் வருடா வருடம் அந்நாளில் திருமாலிரும் சோலை மலைக்கு சென்று எண்ணெய் குளியல் செய்கிறார். அழகர் வருடம் 2 முறை நூப்புர கங்கை வருவார். ஒன்று ஆடி மாதம் அழகரின் வருடாந்திர பிரம்மோற்சவத்திற்கு, மற்றொன்று ஐப்பசி மாதம் வளர்பிறை துவாதசியான திருமாலை ஆண்டான் பரமபதித்த நாளன்று. தெய்வம் மனுஷ்ய ரூபேண, அதாவது தெய்வம் மனித வடிவில் வரும் என்பது முன்னோர் வாக்கு. இதில் சந்தேகமே இல்லை. மனித உருக்கொண்ட நமக்கு அருள் புரிய தெய்வமும் மனித வடிவில் தாங்கியே வருகிறது. கலியுகத்தில் பகவான் மனித ரூபமாகவே வந்து கைங்கரியம் செய்வான். எனவே ஆபத்தில் உங்களுக்கு யாரேனும் உதவினால் அவர் உங்கள் ஊர் பெருமாளாகவே கூட இருக்கலாம். சித்ரா பௌர்ணமியில் அழகர் மதுரைக்கு எழுந்தருளும் மகோத்சவத்தில் அழகருக்கு முன்னமேயே திருமாலை ஆண்டான் வம்சத்தவர் பல்லக்கில் எழுந்தருளுவதை காணலாம். ஆண்டார் பல்லக்கு முன்னே அழகர் பல்லக்கு பின்னே என்பது பொதுஜன வழக்கு. ஒருமுறை ஆளவந்தார் தமது பிரதான சிஷ்யர்களை அழைத்து அவர்களை எம்பெருமானாருக்கு நமது சம்பிரதாயத்தின் பல அம்சங்களையும் கற்றுத்தருமாறு பணித்தார். அந்த விதத்தில் திருமாலை ஆண்டானுக்கு திருவாய்மொழியின் அர்த்த விசேஷங்களை கற்றுத்தரும் பொறுப்பு வழங்கப்பட்டது. ஆளவந்தார் பரமபதம் அடைந்த பொழுது எம்பெருமானார் ஸ்ரீரங்கம் வந்தடைந்தார். அச்சமயம் திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாலை ஆண்டானிடம் அவரை அழைத்துச் சென்று அவரிடம் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியின் அர்த்த விசேஷங்களை அறிந்து கொள்ளுமாறு பணித்தார். அவரும் திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்லியதால் ராமானுஜருக்கு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் கூற ஒப்புக்கொண்டார். ராமானுஜருக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. திருக்கோஷ்டியூர் நம்பியின் ஆசியும் அனுகிரகமும் கிடைத்ததே ஒரு வரம் என்றால், அவர் மூலம் ஆளவந்தாரின் மற்றொரு சீடரிடம் பாடம் கேட்க கிடைத்த வாய்ப்பை அவர் கிடைத்ததற்கரிய பெரும் வாய்ப்பாக கருதினார். உம்மை பற்றி நம்பி ரொம்ப பிரமாதமாக நிறைய சொன்னார், பாடத்தை ஆரம்பிக்கலாமா என்று கேட்ட திருமாலை ஆண்டானிடம், காத்திருக்கிறேன் சுவாமி என்று பவ்யமாக பதிலளித்தார் ராமானுஜர். திருவாய்மொழி பாடமும் தொடங்கியது. திருமாலை ஆண்டானுக்கு அது பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. சரியான மாணவரை திருக்கோட்டியூர் நம்பி தமக்கு அளித்திருக்கிறார் என்கிற திருப்தி. திருவாய்மொழி பாசுரங்களை சொல்லி விளக்கமளித்துக் கொண்டிருந்தார் உற்சாகமாக. ஆனால் அந்த மகிழ்ச்சி அவருக்கு வெகு நாள் நீடிக்கவில்லை. சட்டென்று ஒரு நாள் பாடம் நின்றது. அன்றைக்கு திருமாலை ஆண்டான் திருவாய்மொழியின் 2வது பத்தில் அரியா காலத்துள்ளே என்று தொடங்கும் பாசுரத்தை ஆரம்பித்தார். பாசுரத்தை முடித்துவிட்டு அதன் பொருளை சொல்கிறேன் கேளும் என்று கூறுகிறார். அரியா பருவத்தில் அடியேனை அன்பாக உன் பக்கத்தில் வைத்திருந்தாய், பிறகு புத்தி தெளியும் பொழுது சம்சார சாகரத்தில் தள்ளி வஞ்சித்து விட்டாயே என்று வருத்தப்படுகிறார் ஆழ்வார் என்றார். ராமானுஜர் திடுக்கிட்டு பார்த்தார். சொன்னது விளங்கிற்றா உடையவரே? திருமாலை ஆண்டான் கேட்கிறார். மன்னிக்க வேண்டும், பொருள் சற்று பிழையாக உள்ளது போல படுகிறது என்கிறார் ராமானுஜர். பிழையா? இதிலா? ஆம் சுவாமி, இந்த பாசுரத்திற்கு முன்னாலும் பின்னாலும் வருகிற பாசுரங்கள் அனைத்தும் எம்பெருமானின் பெரும் கருணையை புகழ்வது போல வருகின்றன. சட்டென்று ஒரு பாசுரத்தில் எப்படி ஆழ்வார் குறை சொல்லுவார்? புரியவில்லையே ராமானுஜா. சம்சார சாகரத்தில் அவர் தள்ளினான் என்று எடுத்துக்கொள்ள முடியாது சுவாமி. அதன் பொருள், அடியேன் அறியாமையில் பிழை புரிந்த பின்னரும் நீ வந்து என்னை ஆட்கொண்டாய் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். திருமாலை ஆண்டான் எழுந்துவிட்டார். ஓஹோ, உமக்கு தோன்றும் நூதன விளக்கமெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. புரிகிறதா? எம் ஆச்சாரியர் ஆளவந்தார் எமக்கு என்ன விளக்கம் சொன்னாரோ அது மட்டும்தான் எமக்கு சரி. வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். விஷயம் திருக்கோட்டியூர் நம்பிக்கு எட்டியது. யோசித்தார். சட்டென்று புறப்பட்டு ஸ்ரீரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார். என்ன பிரச்சனை சுவாமி? ராமானுஜருக்கு தாங்கள் திருவாய்மொழி பாடம் சொல்லித் தருவதில்லையா? ஆம், அவர் பாசுரங்களுக்கு வழக்கில் இல்லாத அர்த்தங்களை சொல்லுகிறார். எமக்கு அது உவப்பாக இல்லை. நமது ஆச்சாரியர் ஆளவந்தாருக்கு மேல் ஒருவர் வியாக்கியானம் தர முடியுமோ? அப்படியா? தாங்கள் என்ன சொன்னீர்கள்? அதற்கு ராமானுஜர் என்ன புதிய வியாக்கியானம் சொன்னார் என்று சொல்லுங்களேன். திருமாலை ஆண்டான் சொன்னார். அமைதியாக கேட்ட திருக்கோட்டியூர் நம்பி புன்னகைத்தார். ஆண்டான் சுவாமிகளே, ராமானுஜர் சொன்ன இந்த விளக்கத்தை நமது ஆச்சாரியர் ஆளவந்தார் சொல்ல அடியேன் கேட்டிருக்கிறேன். சுவாமி,
ஜெகத்குருவான பரமாத்மா சாந்தீபினி முனிவரிடம் பாடம் கேட்டது போலத்தான் ராமானுஜர் உம்மிடம் பாடம் கேட்பது. திடுக்கிட்டுப் போனார் திருமாலையாண்டான். ஒரு கணம்தான் கண்மூடி திறந்த திருமாலையாண்டானுக்கு அது புரிந்துவிட்டது. நம்மிடம் அவர் பயில வேண்டும் என்பது நியமிக்கப்பட்டது. அதனால் அது நிகழ்கிறது. வாரும், மீண்டும் வகுப்பை தொடங்கியாக வேண்டும் என்கிறார். திருக்கோட்டியூர் நம்பியே அவரை ராமானுஜரிடம் அழைத்துச் சென்றார். மீண்டும் பாடங்கள் ஆரம்பமாயின. மீண்டும் அர்த்த பேதங்கள் தலையெடுக்க ஆரம்பித்தன. ஆனால் இம்முறை ஆண்டான் கோபித்துக் கொள்ளவில்லை. ராமானுஜரே, உம்மை ஒன்று கேட்கிறேன். பாசுரங்களுக்கு நீர் சொல்லும் விளக்கங்கள் எமக்கு புதிதாக உள்ளன. உமக்கு இவை எங்கிருந்து கிடைத்தன? சுவாமி, ஆளவந்தார் சுவாமிகள் இப்பாசுரங்களுக்கு எவ்வாறு வியாக்கியானம் எழுதியிருப்பார் என்று எண்ணி பார்ப்பேன். அப்போது அடியேன் மனத்தில் உதிப்பதைத்தான் உடனே சொல்லிவிடுகிறேன். வியந்து போனார் திருமலையாண்டான். அது சரி, ஆனால் நீ ஆளவந்தாருடன் ஒரு முறை கூட பேசியது கிடையாதே? ஆம் சுவாமி, ஆனால் அடியேனின் மானசீகத்தில் அடியேன் அவருக்கு ஏக்கலைவன் என்றார் உடையவர். இப்படி பாடம் படிக்கும் பொழுது ராமானுஜர் குறுக்கீடுகள் இருந்தும் அவரை சுற்றியே இருந்த திருமாலையாண்டான் போல நான் சுற்றி கிடந்தேனா? இல்லையே. அதனால்தான் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்கிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. To watch more videos, please press the subscribe button and the bell icon.